ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பெரிய சிங்கம் தனக்கு முழு திறமை இருந்தும் சின்ன எலிய பிடிக்கவே பிடிக்காது. அந்த எலிய பிடிக்கிறதுக்கான முழு திறமை அந்த சிங்கத்துக்கு இருந்தாலுமே, அந்த சிங்கம் எலிய வேட்டையாடாம வரிக்குதிரைய தான் வேட்டையாடும். ஏன் தெரியுமா? எலிகிட்ட சிங்கத்தோட பசிய ஆற்றுற அளவுக்கு போதுமான புரத சத்து அதுகிட்ட கிடையாது. அதே நேரத்துல அந்த சிங்கம் அந்த எலிய வேட்டையாட துரத்தும்போது அதோடைய சக்தி தான் வீணாக போகும். எலிய சாப்பிடுறதுனால அந்த சிங்கத்தோட பசி ஆறப்போறதும் இல்ல, அந்த சிங்கம் பசியால வாடி போய் இறந்தும் போயிரும். உங்களால முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய எனர்ஜிய தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்க வேஸ்ட் பண்ணி, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள நீங்க இழந்து போகாதீங்க. வேதத்துல கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று. இந்த உலகத்துல அழிந்து போகிற பொன், பொருள், மண் இதுக்காக ஆசைப்பட்டு நித்தியமாக ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையை நீங்க இழந்து போகாதீங்க. இன்றைக்கே நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.